மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வளம் பெறக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்தோட குணாதிசயம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவாங்க. புதனை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகராக இன்னொருத்தவங்களை நீங்கள் வைக்கவே முடியாது. புதனுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனாலையும் மிதுன லக்னமாக இருக்கட்டுங்க, மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு அறிவாளிங்க. இவங்க பள்ளி பருவத்திலேயோ ஒரு கல்லூரி பருவத்திலேயோ பார்த்தீங்கன்னா மற்றவங்க மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அடடா இவங்களா இப்படி, இவனா இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க, உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நிறைய விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எல்லாரும் நம்மளை உயர்வாதான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை சாதாரணமாக தொட மாட்டாங்க. தொட்டாங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வெற்றி கொடி நாட்ட வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, எல்லா விஷயத்துலையுமே இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால தப்பாக எல்லாம் போகாதுங்க, நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால வேற விதமாகவும் யோசிப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க. இது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு பலவீனமாகவும் செயல்பட்டும் இவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளவு புத்திசாலிங்க, வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதானே? மிதுன ராசிக்காரங்களே விடுங்க பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு போக்கு தான் இவங்களை இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குது. சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இவங்களுக்காண்டி யோசிக்க மாட்டாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் நிற்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சம்பளத்தை நீ என்ன பண்ணணும், அதுவும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், உன்னோட குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் சீட் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஆன்சர் சீட் பிளாங்கா இருக்குங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சிருவாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அந்த ஏணி மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டு இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மற்றவங்கள காலை வாரி விடுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க. ஒரு புத்தகம் திறந்தால் புத்தகம்னா இவங்கள சொல்லலாங்க. எல்லா விதங்கள்லையும் வெற்றியாளர்கள், சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தோம்னா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணும். நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணுங்க. பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நல்ல முன்னேற்றத்தை உணர முடியுங்க. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், நாங்கள் அப்படி தான் இருக்கோம், என்ன ஒன்று எவ்வளவு யோசித்தாலும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல, சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதது தான், இப்படியே நாங்கள் பொழைச்சிட்டோம், இனிமேலாவது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னலாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதற்கு பலனை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் இருக்குங்க, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்தமான தொழிலில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். மிதுன
ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. கடகடன்னு சொல்லணும்னா மாற்றங்கள் வரும். அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறைய தொடங்குங்க. உறவுகளுக்கிடையே சேர்க்கைகள், அதன் காரணமாக அனுகூலமான பலனும் இருக்குங்க. வாரிசுகளுக்கிடையே வாழ்க்கையில் சுபகாரியங்கள் இந்த தடைகள் விளங்கி நடக்குங்க. செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குது. அயல்நாடு வர்த்தகத்தில் வெற்றி இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பாக சொல்லணும்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே ஒன்று ஒழியணும், இல்லை உங்ககிட்ட வந்து காலில் விழுகணும். இதுதாங்க நடக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கணப்ப யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருக்கும். இவங்க யோசிச்சா வந்து கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்க? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளிச்சு நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது இப்போ நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் காலில் விழுந்தாலும் அவங்க காலிதாங்க. அது வந்து நீங்கள் வந்து அவங்கள தண்டிப்பீங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க, அட நாங்கள் யாரமா என்னமா பண்ணுறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்தே வெளியே வர முடியாமல் இருக்கோம், அதிலிருந்து வெளியே வந்தாவே போதுன்னு யோசிக்கிறோம், எங்களை பண்ணவங்களை கடவுள் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? அதை வந்து கடவுள் பார்த்துக்கு பாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரர்களுடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்குங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி, மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் திறனும் மிக்கவங்க. நீங்கள் தேவையான நேரத்தில் அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்துவீங்க, முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சாதாரண ஆட்டோ டிரைவராக இருப்பார், திடீர்னு பார்த்தா அந்த மும்பையுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அந்த பாஷா படத்தில் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு வந்துட்டு ரொம்ப வீரியமிக்க விஷயமா பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துகிறப்போ மற்றவங்க அப்பா சாமின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி ரொம்ப பிடிக்குங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பேசிட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கூடினாலும் அதுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்வாக இருக்குங்க. வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே போக போகிறீங்க. கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குங்க. வெற்றி இருக்குது. மக்களோட மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பலன்களையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த வகையில் மிருகசீரிசம் முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாட்டில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். வெளிநாட்டில் தொடர்புகள் அதிகரிக்கும். அதனால் எல்லா விதத்துலேயும் யோகமான செல்வாக்கு கிடைக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய காலகட்டங்க. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நினச்சதை நினச்சபடி மாற்ற போகிறீங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபமாக உருவாக்கி கொடுக்குறாரு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே அவங்களால ஆதாயம் அதிகரிக்குங்க. திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. பணம் பல வகைகளில் வரும். உழைப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உயர்வும் இருக்கும். தொழில் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். துணிச்சலாக செயல்பட்டு இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. நீண்ட கால கனவுகள், எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செலவு அதிகரித்தாலும் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு. எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறாரு. உங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறாரு. குறிப்பாக தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துகிறாரு. குடும்பத்திலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாரு.
இந்த காலகட்டம் முழுக்கவே குரு பகவானினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாகும். வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குறாருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்குறாரு. பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாழ்க்கையை கொடுக்குறாருங்க. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடியது மிதுன ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். மிதுன ராசி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க. ராகு பகவான் உச்சம், கேது பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள். நட்சத்திரங்கள் மிருகசீரிசு நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோன்னா பச்சை மற்றும் மஞ்சளுங்க. மிதுன ராசிக்காரங்க சொல்ல போனால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே புதிய விஷயங்களை கற்றுக்கணும், புதுசாக யாரையாவது சந்திக்கணும் அப்படின்னு ஆவலோடு இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க யாராவது கிட்ட பழகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் புரிஞ்சுக்குவாங்க. இதனாலேயே இவங்க கிட்ட பேச்சு, நகைச்சுவை, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. உங்ககிட்ட நட்பை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் யாருக்கும் அதிகமாக அடிமையாக இருக்க மாட்டீங்க. எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாராச்சும் இவங்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள விட்டு உடனே விலகி போயிடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் சரிங்க, திட்டமிட்டு செய்வாங்க. காரியங்கள் செய்யறதுல திறமையானவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் எப்படி புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இருக்கிற இடமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. இவங்க ஒரு ஆஃபீஸ்லையோ வியாபாரமோ கூட ஒரு குடும்பமோ எல்லாமே சிறப்பாக இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் இவங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி முடிவு எடுத்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனை வந்து அவங்களால எடுக்க முடியும். ஒருத்தவங்க கிட்ட பழகிட்டா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி மட்டும்தாங்க. நிறுத்தி நிதானித்து ஒரு முடிவை எடுப்பாங்க. எல்லா பக்கத்தையும் ஆராய்ஞ்சு எது நல்லது, எது கெட்டது, அதனால் நமக்கு என்ன நடக்க போகுது, மற்றவங்களுக்கு என்ன நல்லது, அதாவது ஏதாச்சும் பின்விளைவுகள் அங்கே இருக்கா, யாருக்காவது பாதிப்புகள் வருமா, தன்னை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ரொம்ப யோசித்ததுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவை எடுப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே மிதுன ராசிக்காரங்களோட நட்பை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு வர்றப்போ யாருமே இவங்களுக்கு உண்மையாவோ ஆதரவாவோ இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? 100க்கு 100% சூப்பராக இருக்க போகுதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் வந்திருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவார்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானோட அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க. நான் சொல்கிறேங்க, என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை
கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருங்க அப்படின்னு முழுசாக நம்புங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் முருகா போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நினச்ச காரியத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. அப்படி ஒரு நாட்களாக தாங்க உங்களுக்கு இனி அமைஞ்சிருக்கு. தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் இன்னொருத்தவங்க கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் தாங்க உங்களுக்கு தேவைப்படுது. அழகென்று சொல்லுக்கு முருகா அப்படின்னு உருகி பாடுவீங்களோ, கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா இப்படின்னு விதவிதமாக பெயரிட்டு அழைப்பீங்களோ, ஓடிவா முருகா ஓடிவா கந்தா அப்படின்னு என்ன வேணா பாடுங்க. ஆனால் மனமுருகி வாய் திறந்து அந்த செந்தில் ஆண்டவன் கிட்ட வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் செய்ய தான் செய்கிறாங்க. ஆனால் யாமிருக்க பயமேன்னு இரு கரங்களை தூக்கி நிற்கிறது இவர் தான். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து எப்பேற்பட்ட அரக்க குணத்தோடு இருக்கவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. அவருடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு தினம் தினம் தேவைப்படுது. முருகான்னு அழைச்சிட்டு அடுத்தது வேலைகளை பாருங்கள், எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பேர்லையே வெற்றிவேல்னு வச்சுருக்காரு. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு தோல்விங்கிறது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொட்டு தான் பாருங்களேன். அந்த அளவுக்கு உங்களுடைய முருகப்பெருமான் பக்கபலமாக நிற்பாருங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயங்களையும் சாதிக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முருகப்பெருமானினுடைய வாழ்க்கையே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்க போகுது. அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய, அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் காணப்படுதுங்க. அதன் காரணமாக உங்களுடைய வேலைகள்லேயும் உற்சாகமான ஈடுபட போகிறீங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உயர்ந்த ஆலோசனை கொடுப்பாங்க. பதவி உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. அரசாங்க வகைகளையும் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். அதை நீங்கள் அசால்ட் சமாளிச்சிருவீங்க. வரக்கூடிய வரவுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. அதை அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எந்த மாதிரி சேமிப்பு நீங்கள் அதிகப்படுத்துறீங்கன்னு தான் இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்குங்க. பொது நிகழ்ச்சிகளில் ரொம்பவே கௌரவப்பட போகிறீங்க. புகழ் கூடும். ரசிகர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்க போகுது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மனசில் தெளிவு பெற்று ஓரளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீங்க. ஆசிரியர்களோட ஆலோசனைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்தது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக தாங்க பிறந்திருக்கு. புதுசாக ஆடை அபகரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விருந்து விசேஷங்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகையிலையும் அனுகூலமான நாட்களாக தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. இது வரைக்கும்
பார்த்து வரக்கூடிய வேலையிலிருந்து எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அது விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. நோய் நொடியால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுட்டு இருந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைய போகுது. பொன் பொருள் சேருங்க. சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க, அன்றாட கூலிங்க, இவங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுது. முக்கியமாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்குங்க. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடவுளை வழிபடுங்க. உங்களுடைய வேலையில் வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்குங்க. அதே சமயம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குருவோட பார்வையால் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனையுமே மாறப்போகுது. ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவுக்காரங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. தனிப்பட்ட வேலை அப்படிங்கிறது நடந்தே தீருங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். அரசு விவகாரம் சாதகமாக முடியுங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்க இந்த காலகட்டம் இருக்க போகுது. வாழ்க்கை துணை கிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். சின்ன சின்ன பிரச்சனையால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர போகிறாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க.